இப்ப என்ன பண்ணலாம், லைவா ஒரு ரீல்ஸ் எடுத்து அதுல போய் கமெண்ட்ஸை பார்ப்போம் என்ன பண்ணிருக்கானுங்கன்னு. அருமையான ஒரு முதலமைச்சரை கடவுள் நம்மளுக்காக உட்கார வச்சிருக்கிறாரு. இப்ப ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இது பண்ணல அது பண்ணல, என்னத்த குறைய கண்டாலுங்க. நான் கேக்குறேன், Facebookல எல்லாம் பாக்கும்போது அணங்குச்சு. ஹாய் மாமா, எதை பத்தி யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப சமீப காலமா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபுல்லா டாக்ஸிக்கா தெரியுறானுங்க. ஏதாவது ஒரு ரீல்ஸ் எடுத்துட்டு போய் கமெண்ட்டை பார்த்தா, என்ன இதுக்குடா இவ்வளவு வன்மத்தை கக்குறீங்க, அதுக்கு இவ்வளவு கீழே இறங்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவங்க பயோவை போய் பார்த்தா அப்படியே ஆளு வேற. ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சி, யாருக்கும் ஒழுக்கம் இல்ல, யாருக்கும் பொறுப்பு இல்ல. இந்த மாதிரி உள்ளவங்கள ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கலாம். 3வது கேட்டகரி தற்குறிகள், 2வது கேட்டகரி ஹேண்டிகேப்ட்னு அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து நம்ம தப்பா பேசக்கூடாது, வேணா முட்டா போண்டா அப்படின்னு வச்சுக்கலாம். முதல் கேட்டகரி, இவ்வளவு கேவலமா பண்ணணுமா, இவ்வளவு கேவலமா பண்றவங்க நம்ம என்னன்னு எடுத்துக்கிறது, பேசாம இப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ரஜினி அவர் பழைய போஸ்ட்ல போய் வந்து இப்ப ரீசெண்டா வந்து என்ன பண்றான்னு உங்களுக்கே தெரியும். நானும் உள்ள போய் பார்த்தேன். கமெண்ட்டை பார்த்தோனே டென்ஷன் மட. நீ சோக்கர் மாதிரி இருக்க, ஜெயிலர் 2ல வீக் இல்லாம நடி. இந்த டூத் பேஸ்ட் ஆடெல்லாம் கதை உடச்சிட்டு வந்து கேட்பானுங்களே, உங்களுக்கு சரி போறதா ஃபேக் ஐடி. இந்த மாதிரி உள்ளவங்க இப்படிதான் சுயல்பம் காணுவானுங்க போல. இவன் என்ன நினைச்சு கமெண்ட் போட்டிருப்பானா, நம்ம போட்டானே நிறைய லைக்ஸ் நிறைய ரிப்ளை, நம்ம டேக் பண்ணி சிரிக்கிற எமோஜி எல்லாம் போடுவானுங்க. ஆனா எதுவுமே நடக்கல. கொஞ்ச நேரத்துல காண்டாகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இவன் என்ன பண்றான், இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றான். திரும்பி போய் திட்டுறதுக்கு இல்ல, அவனுக்கே ரிப்ளை போட்டுக்கிறான். யாரு ப்ரோ இப்படி வச்சு செய்யற, யாரு ப்ரோ? ஆனா இவன்கிட்ட இருந்து நம்ம உனக்கு கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும் தம்பி கிட்ட இதை கத்துக்கணும். நம்மளே தான் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், மோட்டிவேட் பண்ணிக்கணும். எவனும் வரமாட்டான். ஆனா வந்து தற்குறி கேங்ல சேர்த்துறோம். தற்குறிகள் எக்ஸஸ் அபிஷியல். இவன் ஏதோ பிளாக்டு வெப்சைட் மாதிரி இருக்கான். முடிஞ்சா ரிப்ளை பண்ணுடா. யாருக்கு இந்த மிரட்டல்னா, ரஜினியவே மிரட்டுறான் டைரக்டா. தற்குறி கிடையாது. அந்த 2வது கேட்டகரி முட்டா போண்டா. என்னடா யூசர் நேம் இது, கேனா நித்யா ராமகிருஷ்ணன். பொண்ணு ஏதாச்சும் பேசினா நம்ம வந்து எதுவும் பேச முடியாது, பேசவும் கூடாது. ஆனா நான் அப்படி இல்லடே. ஃபர்ஸ்ட் மர்டர் 1 செப்டம்பர் 2009. அப்படின்னு சொன்னா கேக்குறானுங்களா? இதுல இது பத்தாதுன்னு இன்னொரு ஜிப்பு வேற. யாரா நீங்களா, நீங்க பண்றதுக்கும் நீங்க போற பைக்கும் சம்பந்தமே இல்லையாடா. ஆப்டிமிசம்னா என்ன? ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் குட் திங்ஸ் டு ஹேப்பன். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதாவது எப்போதுமே வந்து எனக்கு நல்லதே நடக்கும், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா இருக்குது. நீ ஆப்டிமிஸ்டிக் பர்சன் இல்லடா, நீ ஆர்டிசம் பர்சன். மணிக்குட்டி இது வந்து வெளிப்படையா ஒத்துக்கவே வந்து ஒரு விழிப்புணர்வு வேணும்டா. ஐ அப்ரிஷியேட் யூ மிஸ்டர் பீனஸ் குட்டி. சார் பயோல என்ன போட்டிருக்காருன்னா, என்னை யாரும் ஹர்ட் பண்ண வேணாம், நானே வந்து ஓவர் திங்க் பண்ணி ஹர்ட் ஆயிப்பேன். என்னடா தற்குறிகள். சஞ்சய் ஸ்ரீ. இவங்க பயம் பாக்குற முன்னாடி நமக்கு வந்து பயமா வருது. எங்க ஏதாவது தவறுதல ஏதாவது வார்த்தையை பயன்படுத்திடுவோமோ, ஏதாவது அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிடுவோமோ அப்படின்னு. அன்பே சிவமா, ஐய என்னடா டென்ஷன் பண்ற? ஐய யாரும் சிரிக்கல, அவனே சிரிச்சுக்கிறான். அடுத்த தற்குறி. இந்த தூத்துக்குடிக்காரங்க மட்டும் நான் நிறைய இதை பார்த்துட்டேன். சரி, ஃபேக் ஐடி, ஒரு தைரியம் இல்லாம ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இதோ ஒரு பொழப்புன்னு டைம் எடுத்து கிரியேட் பண்ணி இவங்களை பத்தி பேசணுமா அப்படின்னு அவாய்ட போட்டான். நான் வரிசையா அடிச்சுக்கிட்டே இருக்கான். விசுவாசம் ஏன் விசுவாசம் குணாகும். என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்?